அதனுடைய 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. நம்பிக்கை இந்த நாளிலும் கூட உங்களுக்கு திறக்காத வாசல்களை திறக்க வைக்க போகிறது. அடைக்கப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் திறக்கும்படி உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நீங்கள் எதிர்பாராத அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை வீணாய் போவதே இல்லை. நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்துவதில்லை. நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு உங்களுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த நாளிலும் கூட நீங்கள் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறீர்களா? அநேக காரியம் எனக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி சொந்து போய் இருக்கிறீங்களா? அநேக காரியங்களின் நிமித்தம் ஐயோ இந்த காரியம் எனக்கு ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் நான் என்ன ஜபம் பண்ணினாலும் எனக்கு இது வாய்க்கவே மாட்டேங்குது, நான் என்ன செய்வது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கட்டும். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. என்ன காரியமானாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் உங்க நம்பிக்கை கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது, உங்க இருதயம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம், வேண்டிக் கொண்ட காரியம், இன்னும் காத்திருக்கிற காரியம், செபிக்கிற காரியம் எல்லாம் அது நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, உடைய சோர்வுகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். உடைய கவலைகளை உங்களை விட்டு அகற்றப் போகிறார். உங்களுக்கு வழியை ஆண்டவர் திறக்க போகிறார். இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லையே, இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்று சொல்லி நீ புலம்பி போயிருக்கலாம். புலம்பலை பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றி கொடுக்க போகிறார். ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கை பெரிய காரியங்களை செய்ய போகிறது. நம்பிக்கை திறக்காத கதவுகளை திறக்க போகிறது. நம்பிக்கை அடைபட்ட காரியங்களை திறக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் மேல் உங்க இருதயம் நம்பிக்கையா இருக்கட்டும். அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கட்டும். உடைய இருதயம் ஆண்டவரை சார்ந்திருக்கட்டும். காரியங்கள் நிறைவேறும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.